பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் பழனி முருகனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, என்னுடைய குருநாதர் சரவணபவ பரணி பாரதி ஐயாவின் நல்ல ஆசியோடு தொழில் மற்றும் 7ஆம் பாவம் இதற்கான தொடர்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தொழில் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு 7ஆம் பாவம் அப்படின்றது முக்கியம். இந்த 7 அப்படின்றது காலபுருஷனுக்கு கேந்திர ஸ்தானாதிபதியாக வருவார். 7ன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், சமூக தொடர்பு, மனைவி, கணவன், இது எல்லாமே 7ஆம் பாவம் தான். இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கேந்திர ஸ்தானத்தில் வர்றதுனால ஒரு பாவம் எப்பவுமே தனித்து இயங்காது, கூட சேர்ந்து அதனுடைய கேந்திர பாவங்களும் இயங்கும், திரிகோண பாவங்களும் இயங்கும். அதன்படி இந்த 7ஆம் பாவத்துக்கு கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னால் 1, 4, 7, 10. நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கணும்னா 1 நல்லா இருக்கணும், அதாவது லக்னம் நல்லா இருக்கணும். நம்ம லக்னம் செயல்பாடுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடு வாஸ்துவில் வீடு நல்லா இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலஸ்திரம், நமக்கு வரக்கூடிய மனைவி கணவனுடைய ஒத்துழைப்பு நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய தொழிலில் நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் பார்த்திங்கன்னா கர்மக்காரகன் சனி பகவானுடைய பாவம். அது சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நமக்கான வளர்ச்சிகள் கிடைக்கும். இந்த 7ஆம் பாவத்தை பற்றி குறிப்பாக நான் பேசணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட வீட்லேயுமே நாம் ஒரு வேலைக்கு கிளம்பும் பொழுதோ அல்லது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுதோ நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கலஸ்திரம் நமக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேலை ரொம்ப சிறப்பாக முடியும். ரெண்டாவது, இந்த 7ஆம் பாவத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா வாடிக்கையாளர்கள். இந்த வாடிக்கையாளர்கள் நமக்கு தொழிலுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக வராங்களோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா 7ஆம் பாவம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துக்கு 7 அப்படின்றது துலாமோட வீடு. துலாமில் தான் பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சமாகிறாரு. அதே பார்த்திங்கன்னா அது சுக்கிரனோட வீடு. ஸோ நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்களில் சுக்கிரனை நம்ம அதிகமாக ஆக்டிவேட் பண்ணணும், சனி பகவானை அதிகமாக ஆக்டிவேட் பண்ணணும். சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீதி, நேர்மை, நியாயம், இது எல்லாத்துக்குமே காரகர் சனி பகவான் தான். நம்முடைய தொழிலில் நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் அப்படின்றது ஆண்களுக்கு கலஸ்தரக்காரகனாக வராரு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, சகோதரிகள், இவங்க எல்லாருமே சுக்கிரன் தான். ஸோ அவங்களுடைய மனசு புண்படும்படியான விஷயங்களை ஒரு தொழில் செய்கிறவங்க செய்யாமல் இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படின்றது வீடு. இந்த வீட்டை நம்ம குடியிருக்கிற வீடு நமக்கு ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் வரும். இந்த சிந்தனைகள் நமக்கு வந்தால் மட்டும்தான் நாம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய கண்டுபிடிப்புகள், அதாவது புதிய முயற்சிகளை செய்ய முடியும். அந்த தொழிலில் புதிய முயற்சிகளை செஞ்சு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். ஸோ இதற்கு இந்த 1, 4, 7, 10 பாவங்களை நாம் உன்னிப்பாக பார்க்கணும். இந்த 1, 4, 7, 10ல் ராகு கேதுக்களோ, மாந்தி பகவான்களோ, லக்ன அசுபர்களோ, வக்ரம் பெற்ற கிரகமோ நீசம் பெற்ற கிரகமோ இருந்தால் அதனுடைய நீச பங்கங்கள் ஏதாவது இருக்குதா, அல்லது பார்த்தீங்கன்னா அது வக்ரம் பெற்றிருந்தாலும் அது நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் உற்று நோக்கணும். இந்த 10ஆம் பாவம் இந்த கேந்திரஸ்தானத்தை கூட அட்டாச் ஆகிறதுனால இந்த 10ஆம் பாவம் அப்படின்னா தொழில். இந்த 10ஆம் பாவத்தினுடைய அதிபதி யாரோ அவருக்கு 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்தினுடைய அதிபதி யாரோ இவங்க 2 பேரோட நிலைமை யார், எப்படி இருக்குது இவங்க 2 பேரோட நிலைமை, இதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தொழிலை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நாம் வெற்றி அடையலாம். இதில் இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கலஸ்திரம்னு முதல்லையே சொன்னேன். நம்ம ஒரு தொழில் செய்யும் பொழுதும் சரி, எந்த ஒரு புது முயற்சி செய்யும் பொழுதும் சரி, இந்த கணவன் மனைவி ஒத்துழைப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம கணவன் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னு ஒரு பெண் நினச்சி ஒரு தொழில் செஞ்சால் அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அதே மாதிரி நம்முடைய மனைவி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தொழில் செஞ்சால் நாமளும் அதில் மிகப்பெரிய வெற்றி அடைவோம். எந்த வீட்டில் மனைவி சுக்கிரன் பார்த்திங்கன்னா மன சஞ்சலத்துடனும் கண்ணீருடனும் இருக்கிறாங்களோ அங்கே தொழில் நடக்கிறது கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கணவன்கள் செய்யும் பொழுதும் சரி,
கணவன்களுக்கு தேவையான விஷயத்த மனைவிகள் செய்யும் பொழுதும் சரி, வீட்டில் சந்தோஷம் அப்படின்றது நிலைச்சிருக்கும். அந்த சந்தோஷம் 7ஆம் பாவத்தில் சனி பகவான் உச்சமாகிறதுனால, ஸோ சனி பகவானினுடைய கர்மக்காரகன் தொழில் ரொம்ப அருமையாக நடக்கும். ஸோ இந்த தொழிலை மிகச் சிறப்பாக நடத்துறதுக்கு 7ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.